ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் மார்னிங் என்னால் எந்திரிக்கவே முடியல. நான் எழுந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் எந்திரிக்க முடியல. எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. எக்ஸாம் நெருங்கிடுச்சு. பட் நான் என்ன படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் மார்னிங் நான் என்னால் எந்திரிக்க முடியல. ப்ளீஸ் மேம் எனக்கு ஏதாவது ஒரு என்ன கைட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதாவது மார்னிங் நீ எந்திரிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 5:00 எந்திரிக்கணும், இல்லை 4:00 எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எழுந்துட்டு நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உன்னுடைய அலாரம் ஃபோனில் வைப்ப, இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளாக்கில் வைப்பீங்க. வைக்கிற அலாரத்தை உன்னுடைய ஃபோனாக இருக்கட்டும், கிளாக்காக இருக்கட்டும், நீ என்ன பண்ணுவ, நீ உன்னுடைய பெட்டுக்கு பக்கத்துலேயே, அதோட உன்னுடைய பில்லோக்கு பக்கத்துலேயே வச்சுப்ப. அப்போ தான் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அப்படி தானே? அப்படி கிடையாது. நீ வைக்கிற அலாரம் வந்துட்டு நீ எழுந்திருச்சு போய் அதை ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கிற பிளேஸில் வைக்கிறோம். இன்பிட்வீன் கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ அதை எழுந்து போய் நிற்கிற தூரத்தில், எழுந்து போய் ஆஃப் பண்ணுற தூரத்தில் இருக்கணும் அந்த அலாரம் வந்துட்டு. அப்போ தான் என்ன பண்ண முடியும், நீ எழுந்து கொஞ்சம் தூரம் எழுந்து அப்படி போய் நடந்துட்டுனால என்ன ஆகிடும், ஒரு 50% தூக்கம் வந்துட்டு உன்னை விட்டு போயிடும் வந்துட்டு. அதே மாதிரி அலாரம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீ ஃபார் எக்ஸாம்பிள் 5:00 நான் எந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு 4 டைம்ஸ் அலாரம் வைக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4:40க்கு ஒரு தடவை அலாரம் வைக்கணும், ஒரு 4:45க்கு ஒரு அலாரம் வைக்கணும், 4:50க்கு ஒரு தடவை வைக்கணும், 4:55க்கு. அது எல்லாத்துலேயுமே ஒரு கன்சிஸ்டன்ஸாக அலாரம் சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸில் நீ கண்டிப்பாக எந்திரிச்சிருவ வந்துட்டு. இன்னொரு விஷயம், ஒரு சிலவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அலாரமே தேவையில்லை. இப்போ ஒரு 10-15 வருஷமாக தான் அலாரம். அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டிஸ் அப்பா அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ அப்படின்னா மார்னிங் ஒரு 5:00 நான் எந்திரிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4:30க்கெலாம் எழுந்திருவாங்க. எப்படி, அதுக்கு என்ன ரீசன், எதனால் அவங்க எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு இதை பற்றி திங்க் பண்ணுவாங்க. நாளைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும், நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, நாளைக்கு நான் இந்த டைமுக்கு ஏந்தால் தான் நம்மளால் போய் அதை அட்டென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதனால் ஒரு ஈகர்னஸ். அவங்க படுத்ததுமே கொஞ்சம் நேரம் அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து நாளைக்கு நான் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா, நீ தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி அது ஒரு 8 மணிக்கு நீ படுக்கிற, 9 மணிக்கு படுக்கிற அப்படின்னா, படுத்து விட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு கண்ணை மூடிட்டு நாளைக்கு நான் சீக்கிரம் எழுந்துடணும், அது வந்துட்டு ஷார்ப்பாக நான் 5:00 எழுந்துடணும், நான் இதை படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய மூளையில் மூளைக்கு மறுபடியும் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். மார்னிங் நான் எழுந்திரிச்சிடணும், மார்னிங் எழுந்து படிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு காலையில் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீ எழுந்துருவேன். இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு 10 to 15 டேஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கஷ்டப்பட்டாலும் நீ எழுந்து பழகிப்பார். ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணிவிடுவேன் வந்துட்டு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடுவேன். தேங்க்யூ.